أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده أن محمدا عبده ورسوله அரசாட்சி தனையாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற அல்லாஹிற்கே புகழனைத்தும் சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியன்கள் தபா தாபியன்கள் மேலும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு லைலத்துல் கத்ரை பற்றியது. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். திண்ணமாக நாம் இதனை, இந்த குர்ஆனை மாட்சி மிக்க இரவில் இறக்கினோம். மாட்சிமை மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா? என்ன? மாட்சிமை மிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அதாவது ஆண்டில் மிகச்சிறந்த இரவுகளில் ஓர் இரவே லைலத்துல் கத்ர் என்னும் இரவு ஆகும். அந்த இரவுல செய்யக்கூடிய அமல்கள், அதாவது தொழுகை, திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, சதக்கா செய்வது, ஜக்காத் கொடுப்பது, இக்திகாஃப் இருப்பது, அப்படி எந்த நற்செயல் செய்தாலும் அது மற்ற நாட்களில் செய்யும் அமல்களை விட 1000 மாதங்கள் செய்யும் நற்கூலிக்கு ஒப்பாகும். இந்த இரவில்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான். அது மட்டும் இல்லாமல் லைலத்துல் கத்ருடைய இரவில் விசேஷமான மலக்குகளை அல்லாஹ் பூமிக்கு இறக்குகிறான். தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமிக்கு அனுப்புகிறான். இதற்காக நம்முடைய அமல்கள் தேவைகளையும் மன்னிப்புகளையும் எடுத்து வர வேண்டும் என்று. இத்தகைய கண்ணியமான இரவை நாம் எப்படி அடைவது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இந்த ரமலானின் கடைசி 10 நாட்களில் அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று. மேலும் அந்த இரவை அடைவதற்காக கடும் முயற்சி செய்துள்ளார்கள். கடைசி 10 இரவுகளை இறை வழிபாட்டிற்காக உயிர்ப்பித்துள்ளார்கள். கடைசி இரவுகளில் தங்களது குடும்பத்தினரையும் எழச் செய்து தமது கீழ் ஆடையை இறுக்கி கட்டியவர்களாக வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஹதீஸாகும். எந்த இரவு என்பதில் பல கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்றாலும் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். கடைசி 10 21ஆம் இரவு, கடைசி 10 என்றால் 21, 23, 25, 27, 29 இந்த இரவில் தேடிக்கொள்ள 29 ஆகிய இரவில் தேடிக்கொண்ட வேண்டும். அந்த இரவை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க, அந்நாளில் அந்த சந்திரன் இருக்கும் ஒரு பவுல கிண்ணத்தை பாதியாக வெட்டினா எந்த அளவில் இருக்குமோ அந்த அமைப்புல அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும். வெளிச்சம் சூழ்ந்து வெளிச்சம்
அந்த வெளிச்சம் சூழ்ந்த வெளிச்சமான இரவாக அது இருக்கும். அந்த நாளில் அதிகம் வெப்பமானதாகவோ இல்லை அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ அந்த இரவு இருக்காது. அந்த நாள் நடுநிலையாக இருக்கும். அந்த நாளில் உதயமாகக்கூடிய சூரியன் சிகப்பு நிறமாக, அந்த சிகப்பு நிறம் குறைவாக இருக்கும். அந்த சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது. இன்னும் சில அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. சைத்தானை விரட்டப்படுவதற்காக வீசப்படும் எரி நட்சத்திரம் வீசப்படாது. இது மட்டும்தான் சஹீஹான ஹதீஸ். இந்த இரவை நாம் அடைந்தால் என்ன செய்வது அப்படின்னு அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், ஒருவர் ரமலானின் இரவுகளில் இறை நம்பிக்கையுடனும் மறுமையுடைய நற்கூலியை பெற்றுக்கொள்ளும் எண்ணத்துடன் நின்று தொழுவாராயின் அவர் முன் சென்ற பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது புகாரி முஸ்லீம்ல இருக்கு. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் அதிகமான நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களில் இபாதத்துகளை அதிக ஆர்வமுடையவர்களாகவும் மேலும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த இரவுல, அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடைந்தால் என்ன பிரார்த்தனை செய்ய, அதாவது என்ன துவா செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அறிவித்து தந்திருக்கிறாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன துவா செய்யணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், நிச்சயமாக நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறாய். அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த துவா கேட்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாமளும் அடையணும். அல்லாஹ் இவ்வளோ சிறப்பை அந்த இரவுக்கு அல்லாஹ் தர்றேன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அடையும் பாக்கியத்தை நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் தரணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த ஒரு நாள் அப்படின்னாக்க அது நம்ம வருஷமெல்லாம் நம்ம முடிக்க போறது இல்லை. நம்ம வருஷமெல்லாம் அல்லாஹ் அதை தொழுகிறவங்க தான் எந்திரிச்சு தொழுகிறாங்களே தவிர மற்ற யாருமே ஐநேர தொழுகையை கூட பேணி தொழுகிறாங்களாங்கிறது சந்தேகத்துடைய காரியமாக தான் இருக்குது இப்போ உலகத்தில். அப்போ அதனால அல்லாஹ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு 5 இரவுகளை நமக்கு கொடுக்குறான். அந்த 5 இரவுகளில் நம்ம தூங்காம விழித்திருந்து நம்ம அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்காக நம்ம இறைவழியில நம்மளுடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்வுடைய இறைவழியில நம்ம கழித்து அந்த இரவை நாம பெற்றுக்கொள்ளணும். நம்ம 1000 மாதங்கள் செஞ்ச நன்மை அந்த 1000 மாதங்கள் வரைக்கும் நாம் உயிரோட இருப்போமா இல்லையாங்கிறது அல்லாஹ் அறியக்கூடியவன். இந்த 1000 மாதங்களுடைய நன்மையையும் நாம் பெற்றணும் அப்படிங்கிற மன உறுதியோடையும் மன வலிமையோடையும் நம்ம இந்த அமல்களை நிறைய 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 அப்போ இந்த இரவுகளுக்கு நாம் உயிரை கொடுத்து அல்லாஹ்விட்ட கட்டளையை நிறைவேற்றி நாம் அந்த நம்மளும் இந்த இரவை அடைந்து நம்ம இந்த 1000 மாதங்கள் செய்த நன்மையை அடைவோமாக. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இந்த ரமலானில் முழுமையாக அமல் செய்து லைலத்துல் கத்ருடைய இரவையும் அடைந்து அல்லாஹின் மன்னிப்பை பெற்றவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத்.